ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இந்த தலைப்புல பகவான் தன்னை பற்றியும் தன்னுடைய படைப்பை பற்றியும் அர்ஜுனனுக்கு விளக்கமாக சொல்வதற்கு ஆரம்பித்து சொல்லிக் கொண்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். கடைசியா நம்ம பார்த்தது தன்னுடைய படைப்பை பற்றி பகவான் சொன்னார். பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு 8 விதமாக என்னுடைய பிரகிருதியானது பிரிந்து காணப்படுகிறது அப்படின்னு. இங்க நம்ம புரிஞ்சுக்கணும், நாம பார்க்கக்கூடிய இந்த பருப்பொருளாக இருக்கக்கூடிய பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த இதுலயே காற்றும் ஆகாயமும் ரிலேட்டிவ்லி நுண்மையான பொருட்கள் தான். ரொம்ப ரொம்ப நுண்மையான அதிசூக்ஷ்மமா இருக்கிறது ஆகாசம். அதை காட்டிலும் சூக்ஷ்மமா இருக்கிறது அப்படிங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த எல்லாமே பகவான் தன்னுடைய பிரகிருதியினுடைய காரியம் அப்படின்னு சொல்றார். இது இந்த 8 விதமாக அது இருக்கிறது அப்படின்னு. இந்த பிரகிருதிய நாம எப்படி புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, கிரியேஷனை பத்தி கொஞ்சம் சிந்தனை பண்ணினோம். எப்படி பிரம்மன் மாயை பிரம்மனிடமிருந்து பெற்ற சக்தியின் காரணமாக ஈஸ்வரனை முதலில் சிருஷ்டி செய்கிறது. இந்த சிருஷ்டிக்கெல்லாம் காரணகர்த்தா அப்படின்னு ஈஸ்வரனைத்தான் சொல்றோம். அந்த ஈஸ்வரன் தான் மாயையினுடைய சத்வகுணத்தில் தோன்றிய முதல் வெளிப்பாடு, பிரம்மனுடைய சக்தியின் முதல் வெளிப்பாடு, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் ஈஸ்வரன் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த ஈஸ்வரன் தான் அனைத்து சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கிறார் அப்படின்னு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நமக்கு புரியற அளவுக்கு அந்த விஷயங்களை நம்மளோட நம்ம உணர்ந்திருக்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய விஷயங்களை உதாரணமாக வச்சு வச்சு புரியணுங்கிறதுக்காக இந்த இந்த சிருஷ்டி கிரமங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனா இந்த சிருஷ்டி கிரமங்கள் எல்லாம் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஃபைனலா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சிருஷ்டி எல்லாமே மாயையினால் ஏற்பட்டது. மாயை என்பதற்கு தனித்த இருப்பு கிடையாது. அதனால் இந்த சிருஷ்டிக்கு தனித்த இருப்பு கிடையாது. பிரம்மன் மாத்திரம்தான் எக்ஸிஸ்டிங், மற்றது எதுவுமே சீமிங்லி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இந்த மாயைய நாம ஃபைனலா நெகேட் பண்றதுங்கிறது அப்படித்தான் பண்ணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம பார்த்து கொண்டிருக்கிற பிரபஞ்சத்தை நாம புரிஞ்சுக்காம நெகேட் பண்ண முடியாது. எதிர்க்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, நான் அவங்கள கவனிக்காம, அவங்கள பத்தி தெரியாம அவங்கள நான் இக்னோர் பண்ண முடியாது. எனக்கு சௌரியமா இல்ல அவங்களோட பேசுறதுக்கு அப்படின்னா, அது நான் நிஜமாவே ஒரு ரீசன் வச்சிருக்கணும். அப்பதான் அவங்கள இக்னோர் பண்ண முடியும். அதே தெரியாம நான் எப்படி இக்னோர் பண்ண முடியும்? அதனால இக்னோர் பண்றதுக்கு கூட நமக்கு அதனுடைய தன்மை தெரியும். அப்பதான் நம்மளால அதை இக்னோர் பண்ண. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் தான் சத்தியமா கண்ணுக்கு தெரியறது, அனுபவத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால அது பிரிடாமினண்டா போயிடும். அப்போ அதுக்கு தனித்த இருப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறதுக்கு அதுல என்ன கான்ஸ்டிடியூவன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. அப்ப பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நீ பார்த்துட்டு இருக்கியே, இது எல்லாமே சமஷ்டியில புரிஞ்சுக்கோங்க, காஸ்மிக்ல புரிஞ்சுக்கோங்க. இத ஒரு வெஷ்டியில ஒரு இண்டிவிஜுவல்ல புரிஞ்சுக்கிறத காட்டிலும் இந்த கிரியேஷனை ஒரு காஸ்மிக் லெவல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டாதான் நம்ம இந்த ஜெகத் மித்யா அப்படின்னு தள்ள முடியும். இல்லைன்னா அது என்ன ஆகும்னா, அது அது ஒரு ஒரு அந்த மாதிரி எல்லா ஸ்கிரிப்சரும் சொன்னா கூட எனக்கு அதுல சத்தியத்துவம் இருக்குன்னு தோணும். இல்லப்பா, இந்த ஜெகத் எப்படி சிருஷ்டி ஆயிருக்கு அப்படிங்கறத பகவான் இதுல ஒன்னொன்னுத்திலையும் என்னுடைய இது பிரகிருதியானது இருக்கிறது. இந்த ஒன்னொன்னுத்திலையும் நீ பூமி பாக்குறியா, பூமியினுடைய நீ பருப்பொருளாக பார்க்கக்கூடிய பூமியின் உண்மையான அம்சம் என்னன்னா அது என்னுடையதுதான்.
நான் தான் அந்த பூமியாக இருக்கிறேன், நான் தான் நீராக இருக்கிறேன், நான் தான் நெருப்பாக இருக்கிறேன், நான் தான் காற்றாக இருக்கிறேன், நான் தான் வெளியாக இருக்கிறேன். அதனால வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி யான் எனது என்று கூத்தாட்டுவானாகி. அங்க என்ன அர்த்தம் தெரியுமா? யான் எனது என்று கூத்தாட்டுவானாகி. அந்த யார் அந்த கூத்து ஆடுறது? மனம், புத்தி, அகங்காரம். இந்த பாட்டை அப்படியே பாடுறார் மாணிக்கவாசகர். இது அப்படியே இருக்கு. பூமிராப்போ நல வாயுவ நீங்க அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு யான் எனது என்று கூத்தாட்டுவானாக. ஏன் போடணும்? மனம் புத்தி எல்லாம் சேர்ந்துட்டுதான். அந்த நான் எனதுங்கிறதெல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கு? இந்த அகங்காரத்துல போய் உட்கார்ந்துட்டு அத்தனையும் நான் தாங்கிறாரு. நீ அதனால இது எனக்கு அகங்காரம், என்னுடைய அகங்காரம் எதுன்னா அதுவும் பகவான். இந்த பகவான் இல்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ் இங்க இல்ல. இப்ப நாம என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, இந்த ஆம்னி பிரசன்ஸ ட்ரை பண்றோம் புரிஞ்சுக்கிறது. எப்படி இருக்கார் பகவான் இந்த ஹோல் கிரியேஷன்ல, அவர் எல்லாத்துலயும் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். நான் சிரிக்கிறேன்னா அதுவும் அந்த அந்த உணர்ச்சி எதுன்னா அது பகவான் தான். நான் துன்பப்படுறேன்னா அங்கேயும் பகவான் இருக்கு. என்னோட உணர்ச்சி என்ன மனசுல இருக்காரு, மனம்னு சொல்லியாச்சு. சமஷ்டி மனசுல இருக்கார். இங்க நான் காஸ்மிக்கா பாருங்கன்னு சொன்னேன். சமஷ்டி மனம் எல்லாருடைய மனதிலும் இருக்கிறார். அந்த இதெல்லாம் வச்சுட்டுதான் நம்ம சொல்றோம் வசுதைவ குடும்பகம். நீ எல்லார பார்த்தாலும் நீ பகவானைத்தான் பார்க்கிற அப்படின்னு எல்லாம் எந்த பிரமாணத்தை வச்சுன்னு நாம சொல்றோம்? ஒரு விஷயமும் எதனால் ஏற்படுத்தப்பட்டதோ அது பகவான் தான் அப்படின்னா, அப்போ நமக்கு என்ன புரியுறதுன்னா, இங்க பகவானுக்கு அந்நியமான ஒரு விஷயம்ங்கிறதே கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஹிம் அப்படின்னு. ஹிம் ஹர்ரோ நம்ம எப்படி வேணா வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு இது நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப டீவியேட் ஆகி போயிடும். அதனால பகவான்னு நான் பொதுப்படையா ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். கடவுள் அப்படின்னு. கடவுளுக்கு இன்பம் துன்பம் அதெல்லாம் இருக்கான? அதெல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரைத்தான் வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு வள்ளுவர் அவரை நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி கொடுக்கிறாரு. எந்த இன்பமும் கிடையாது, துன்பமும் இரு சேர் இரு வினையும் சேரா. எதுவும் சேராது அவருக்கு. மகிழ்ச்சியும் இல்லை, இகழ்ச்சியும் இல்லை, புகழ்ச்சியும் இல்லை, ஒண்ணும் கிடையாது அவரை பொறுத்தின வரைக்கும். ஹி இஸ் அ பிளெயின் பர்சன். எந்த பக்கமும் சாராத ஒரு ஏன்னா மனசு அப்படிங்கிறது, பகவானுடைய மனசுங்கிறது இந்த மாயை தான். மாயை ஒன்னா இல்ல, பலவா இருக்கு. எல்லா இடங்கள்லயும் நிறைந்து இருக்கிறது. அதனால பகவான் ஹேஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் த மாயா. அதனாலதான் பகவானுக்கு மாயாவி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. மாயாவி அப்படின்னா மாயையை அடக்கி ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். நாமெல்லாம் யாரு அப்படின்னா மாயா தாஸ். நம்ம மாயைக்கு அடங்கியவர்கள். ஜீவர்கள் எல்லாரும் மாயைக்கு அடங்கியவர். இப்ப பகவான் ஃபர்ஸ்ட் இந்த பூமிராப்போ நலோ வாயு அந்த ஸ்லோகத்தை நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். இந்த டீட்டெயில்டா பார்த்த விஷயத்த நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப்பா சொல்றேன், அவ்வளவுதான். இப்போ வேற ஒண்ணும். அதுல அபரா பிரகிருதியை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இப்ப அடுத்த சொல்ல போறார். இப்ப நாம இத இன்னைக்கு 5வது ஸ்லோகத்தை படிக்க போறோம். अपरेयमितस्त्वन्याम् प्रकृतिम् विद्धि मे पराम् जीवभूताम् महाबाहो ययेदम् धार्यते जगत्. ஹே மகாபாஹோ, பெருந்தோளுடையவனே, இயம் அபரா, இது தாழ்ந்தது. எது தாழ்ந்தது? இப்ப முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா, என்னுடைய பிரகிருதி அஷ்டதா 8 விதமாக இருக்கிறது. அதை இங்க ரெஃபர் பண்ற. இது அபரா தாழ்ந்தது, து மாறாக, யயா எதனால், இதம் இந்த, ஜெகத் உலகானது, தாரியதே தாங்கப்படுகிறதோ, இதக இதைவிட, அந்யாம் வேறானதும், ஜீவபூதாம் உயிருள்ளதும் ஆன, மே என்னுடைய, பராம் உயர்ந்த, பிரகிருதிம் பிரகிருதியாக, வித்தி அறிந்து கொள். பகவானுடைய சக்தியானது 2 விதமாக இருக்கிறது. ஒண்ணு அபரா பிரகிருதி, இன்னொன்று பரா பிரகிருதி. இங்க பகவான் இந்த ஸ்லோகத்துல இயம் பிரகிருதி அபரா பிரகிருதி, இந்த பிரகிருதியானது இதுவரைக்கும் நான் சொன்னது, இப்போ நான்
பூமிராப்போ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதான்னு சொன்னேனே, என்னுடைய பிரகிருதின்னு சொன்னேனே, அது என்னுடைய தாழ்ந்த பிரகிருதி. அப்படின்னா இது என்னவோ ஒரு இது மட்டம், அப்படி மட்டம் தான். எதை கம்பேர் பண்ணும்போது மட்டம் அப்படின்னா, பரா பிரகிருத்திய கம்பேர் பண்ணும்போது இது மட்டம் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். பகவானுடைய பிரகிருதி அப்படின்னு சொன்னாலே அந்த பிரகிருதியில வந்து தாழ்வு உயர்வுங்கிறது இல்ல. இந்த தாழ்வு உயர்வை நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எதுக்கு சொல்றார் பகவான் அப்படின்னு சொன்னா, இந்த உயர்ந்ததை புரிந்து கொள்வதற்காக அந்த கம்பேரிசன்ல மாத்திரம் சொல்றார் இது தாழ்ந்தது அப்படின்னு. என்ன காரணத்தினால இது தாழ்ந்தது, இதுல என்ன தாழ்வு இருக்கு, அதுல என்ன உயர்வு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இந்த அபரா பிரகிருத்தியினுடைய இது என்ன, சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, பகவானுடைய சக்தி, அதாவது பிரம்மத்தினுடைய சக்தியை பெற்று மாயையானது தோற்றுவிக்கிறது. அப்படிதானே படிச்சோம், நம்ம இப்பதான் படிச்சிருக்கோம். மாயை தோற்றுவிக்கிறது. மாயை தான் இந்த தோற்றத்துக்கான பரிணாம உபாதான காரணம், பரிணாமி உபாதான காரணமாக இருக்கு. பிரம்மன் எப்படி இருக்குன்னா விவர்த்த உபாதான காரணமாக இருக்கு. அது சக்தியை கொடுக்கறதோட சரி, லெண்டிங் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். அந்த சேதன தன்மையை அது கொடுப்பதோடு சரி. இங்க மாயை என்ன பண்றது, அந்த சேதனத்தன்மையை வாங்கி கொண்டு பலவிதமாக இந்த உலகத்தை படைத்து தள்ளுறது. அதுவும் ஒரு தரம் படைச்சிட்டு அப்படியே விட்டுறது. அதுல மாற்றங்களை நாள்தோறும் க்ஷணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்குது இந்த உலகத்துல. அவ்வளவு சேஞ்சஸ் எப்ப பார்த்தாலும் எவ்ரி செகண்ட் நம்ம பார்த்து கொண்டே இருக்கும்படியான அந்த சேஞ்சஸ் அந்த மாயையினால பண்ண முடியும். அந்த பார்க்கும் பொழுது அது பிரவாகமா இருக்கிறச்சே நமக்கு அது வந்து ரியல் மாதிரி தெரியுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா 1 செகண்ட் முன்னாடி இருந்தனா இப்ப இல்ல, அந்த 1 செகண்ட் முன்னாடி இருந்தனா போயாச்சு, இப்ப நான் புது நான், அடுத்த செகண்ட் நான் புது நான், அடுத்த செகண்ட், அப்படி இந்த பிரவாகமா இருக்கிறச்சே பாக்குறதுக்கு எப்படி தெரியறதுன்னா இருக்காங்களே அதான் அப்படியே கண்டினியூஸா தானே இருக்காங்க, அப்படி தெரியறது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜெகத் வந்து பிரவாகமா இருக்கு. பிரவாகமான இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங். அப்ப வந்து அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அது ரியல் மாதிரி இருக்கு, அது இருந்துட்டே இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலேயே அது சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கு, கண்ணுக்கு தெரியறது இல்லை. இந்த டைம் என்னமோ ஒரு வீடியோ போடுறாங்க நிறைய பேர், டைம் லேப்ஸ் வீடியோ. அதை பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 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 காட்சி வர்றதுக்கு முன்னாடி எத்தனை சேஞ்சஸ் அதுல வந்திருக்கு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இந்த மாயையினுடைய வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. மாயையினுடைய வேலை புரியறதுக்காக சொல்றேன். அப்ப அந்த பிரகிருதி அது எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம பண்ணிட முடியுமா? அது பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்குது. பிருகத் மாயா. அது ஒரு இடத்துல மாயையே பிரம்மன் அப்படின்னு இங்க குறிப்பிடுவாங்க. ஏன்னா அது பிருகத் அப்படிங்கிறதுனால, பெரிய பெரிய காரியம் பண்றதுனால அது வந்து அதுக்கு அந்த பேரை கொடுக்குறாங்க. ஆனா அந்த அந்த காரியம் யாரையும் பண்ண முடியாது, மாயை மட்டும்தான் பண்ண முடியாது. அந்த மாயைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த மாயைக்கு பிரம்மனுடைய சக்தியை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க கூடிய சக்தியும் இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில மாயையினால ஒரு காரியம் பண்ண முடியாது, அது ஒரு ஜடம். அந்த ஜடத்துக்கு எப்படி வந்து லைஃப் சோர்ஸ் எங்கேந்து வருது அப்படின்னா, இந்த லைஃப் சோர்ஸ் இருக்கிறதே பிரம்மன் கிட்ட, சைத்தன்யம் சொல்றோம் இல்லையா, அந்த சைத்தன்யம் வந்து அங்கிருந்துதான் அதை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அது பண்ற கிரியேஷன் எல்லாமே வித் திஸ் லைஃப் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது மாயைக்கே அந்த சக்தி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனா பகவான் சொல்றார் கிடையாது, அது அபரா, அது தாழ்ந்ததுதான், அது உயர்ந்தது கிடையாது. அப்ப அந்த உயர்ந்ததுங்கிறது என்னதப்பா, வாட் இஸ் தட் பரா பிரகிருதிங்கிறது என்னது? பகவான் சொல்றார் அந்த பரா பிரகிருதி எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு இந்த அபரா பிரகிருதிக்கு அந்நியமாக இருக்கிறது. அது இன்னொன்னு, தட் இஸ் அ டிஃபரண்ட் என்டிட்டி அப்படிங்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஜெகத்தை தாரியத்தைன்னு என்ன தாங்கிறது. இப்போ ஒரு கட்டடம் இருக்கு, கட்டடம் நிக்கிறது, நம்மளுக்கு கட்டடம் தெரியுது. கட்டடத்துக்கு நிக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? அஸ்திவாரம் தான் காரணம். அஸ்திவாரத்தை பார்க்கணும். இல்ல இந்த அஸ்திவாரத்தை பார்த்தாதான் நான் நம்புவேன் இது கட்டடம்னே, இல்லைன்னா நான் நம்பவே மாட்டேன். உட்காந்து தோண்டிட்டு இருந்தா அப்ப கட்டடம் என்ன ஆகும்? அஸ்திவாரம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அந்த அஸ்திவாரம் தான் அந்த கட்டடத்தையே தாங்குது. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது உதாரணத்துக்கு தான் சொல்ல, எல்லா உதாரணங்களும் முழுமையான உதாரணங்கள் அல்ல. முதல்லயே நான் டிஸ்கிளைமர் போட்டுடுறேன். ஏன்னா நீங்க அந்த மாதிரி உதாரணம் சொன்னேலே, அதுல இப்படி இருக்குமே, இதுல இப்படி இருக்குமே 4 கேள்வி வரும். அதுக்காக வேண்டி நான் முன்னாடியே ஒரு டிஸ்கிளைமர் போட்டுட்டு சொல்றேன். எல்லா உபமானம் ஒரு புடைத்து அப்படின்னு இவர்
என்ன தொல்காப்பியர் கூட சொல்லியிருக்காருன்னு சுவாமிஜி சொல்லுவார். சுவாமிஜி சொல்லும் போதே இந்த உதாரணங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த டிஸ்கிளைமர் போட்டுட்டு தான் சொல்லுவார். அவருக்கே பாவம் அந்த கஷ்டம் இருக்கு, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதனால இந்த இப்ப இது ஜஸ்ட் நம்ம பார்க்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணம். அப்ப நான் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய வேலை என்னன்னு எனக்கு தெரியும். அஸ்திவாரத்தினுடைய வேலை என்னன்னு எனக்கு தெரியும். அது என்ன வேலை பண்றது? அதுதான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய கட்டடத்தை எவ்வளவு மாடி நான் கட்டினாலும் அதுக்கு கீழே அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேனா இல்லையா? அது புரிஞ்சுக்கிறதுனாலதான் அந்த கட்டடத்தை பார்த்தா எனக்கு ஓகே, கட்டடம் இங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன். பிரம்மன் என்ன பண்றது அப்படின்னு, இந்த மாயை எப்படி இந்த ஒரு கட்டடமா கட்டுறது? மாயை இந்த ஜெகத் சிருஷ்டி கண்ணாபின்னான் பெருசா பண்றது, அதுவும் 14 லோகங்களும் பண்றது, எத்தனையோ லோகங்கள் பண்றது, அண்ட பகிரண்டங்களை பண்றது. நம்ம கந்தபுராணம் படிச்சா தெரியும் எத்தனை அண்டங்கள் இருக்கு, எத்தனை பகிரண்டங்கள் இருக்கு அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. 1200 அண்டங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் நீதான்ப்பா ராஜா, அதுக்கு எல்லாமே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும் வாரி விட்டுருவாரு இவரு சிவபெருமான் அந்த சூரன் கிட்ட. அவன் நல்லா ஜாலியா போய் எல்லா இடங்கள்லயும் இல்லாத அட்டுழியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி அப்பதான் நமக்கு தெரியும், இவ்வளவு அண்டங்கள் இருக்கா. நம்ம என்னமோ இந்த துணூண்டு ஒரே ஒரு பூமிக்குள்ள இருக்கிற ஒரு துணூண்டு இடத்துக்குள்ள இருந்துட்டு இதெல்லாம் எந்துதான் அப்படின்னு நம்மளோட அகங்கார மமகாரத்தை மகா பயங்கரமா ப்ளோட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா மாயையோட காரியம் எல்லாம் அப்படி கிடையாது, லேஸ்பட்ட காரியம் இல்ல அது. அது இந்த அண்ட பகிரண்டங்கள் எல்லாத்தையும் பண்றது. ஆனா அதுக்கு எது அஸ்திவாரமா இருக்கு? எது தாரியத்தைன்னா அதை தாங்கிறது எது? தாங்கிறதுக்கு முக்கியத்துவம் தரணுமா, படபடன்னு வெளியில காமிக்கிறதுக்கு முக்கியத்துவம் தரணுமா? ஜென்ரலி முக்கியத்துவம் வெளியில காமிக்கிறதுக்கு தான் மனசு போகும், அதையும் அதைத்தானே பார்க்கிறோம். ஆனா பகவான் சொல்றார், அது அத்தனையும் நிக்கிறது எதுலப்பா அப்படின்னா என்னுடைய இந்த பராப்பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கே அதுலதான். ஏன்னா அதுதான் ஜீவபூதாம். இந்த ஜீவபூதாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. ஜீவபூதாம்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். அதுதான் சைத்தன்யம், சேத்தனத்தன்மைய அதுதான் கொடுக்கறது. அந்த சைத்தன்யம்ங்கிறது நான் அந்த சைத்தன்யம் தான் லெண்ட் ஆயிருக்கு பிரம்மன் கிட்டேன். அதை வைத்துக்கொண்டு, அதைத்தான் ஆதாரமாக வைத்துக்கொண்டு இந்த மாயை இந்த உலகங்களை படைக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அப்போ இதுக்கு சொந்தமா சைத்தன்யம் கிடையாது, மாயைக்கு சொந்தமா சைத்தன்யம் கிடையாது. மாயைக்குன்னு இல்ல, பிரம்மத்துக்கு அந்நியமா வேற எதுக்குமே சைத்தன்யம்ங்கிறது சொந்தமா கிடையாது. ஏன் அப்படின்னா பிரம்மத்துக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் மாயையினுடைய படைப்பு தான். இந்த இடத்த நல்லா கவனிங்க, நான் சொல்ற விஷயத்த. பிரம்மத்துக்கு அந்நியமா ஒரு படைப்பு இருக்கு, ஒரு விஷயம் இருக்குன்னா அது எல்லாமே மாயையினுடைய படைப்பு. தாயை போல பிள்ளை, தாய்க்கு ஜடத்தன்மை இருக்கு, அது மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஜடத்தன்மை தான். ஆனா எப்படி அது உயிரோட்டமாக இருக்கிறதுனா இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்னாலதான் உயிரோட்டமா இருக்கு. அதனாலதான் நாம சொல்றோம், எதுவா இருந்தாலும் எதை நாம எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதுல பிரம்ம தத்துவமானது இருந்து கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா அந்த உயிரோட்டமாக அது இருக்க முடியாதுங்கிறதுனால நாம சொல்றோம். அப்போ இந்த ஜீவபூதாம் அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல சிருஷ்டியில இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கு அந்த சைத்தன்ய தன்மை, சேத்தன தன்மையை கொடுக்கிறது எது அப்படின்னா அது என்னுடைய பராப்பிரகிருதி தான் அதை கொடுக்கிறது. இப்போ பகவான் இந்த பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி அப்படிங்கிற 2 விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அபராப்பிரகிருத்திய கிரியேஷனை வச்சு காமிச்சுட்டார். அந்த கிரியேஷன் உனக்கு பிரம்மாண்டமா சொல்லிட்டேன் நான். இந்த பூமி, இது ஆகாசம், நீளம், நீர், காற்று, நெருப்பு எல்லாம் சொல்லிட்டேன். அது எல்லாத்துக்கும் எது ஆதாரமா இருக்கு அப்படின்னா அது என்னுடைய பராப்பிரகிருதி தான். இப்ப நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் இப்ப இந்த இதுல எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். மித்யா ஜெகத் அதிஷ்டானாயை நமக, அம்பாளுக்கு ஒரு ஞாபகம். இந்த ஜெகத் எப்படி இருக்குன்னா மாயையினுடைய காரியம் எல்லாம் மித்யா. இந்த மித்யாவா இருக்கு இந்த ஜெகத்து, அதுக்கு அதிஷ்டானாயை நமக. அதிஷ்டானம்னு சொன்னா ஆதாரம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஃபவுண்டேஷன் அப்படின்னு, அந்த மாதிரி இந்த அதிஷ்டானம் அப்படிங்கிறது இதைத்தான் ஆதாரமாக வைத்துக்கொண்டு இந்த பெரிய கிரியேஷன் ஆனது நடக்குது. அப்போ இது என்ன பண்றது? இதுதான் தாங்கிறது. இந்த பிரம்மனுக்கு எப்படி எப்படி இது சொல்லியிருக்கு அப்படின்னு, பிரஜானம் பிரம்ம, அனாதி பிரம்ம,
நிர்குணம் பிரம்ம அப்படின்னு இந்த பிரம்மனை வந்து சாஸ்திரம் எப்படி வந்து நமக்கு அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அவர்ணம், அச்சக்ஷுஷோத்திரம் இப்படி எல்லாம் வந்து பிரம்மனை வந்து விளக்குறது. இது வந்து நம்ம நம்ம இதுலயும் பாக்குறோம். நம்ம 2வது அத்தியாயத்துல அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷியேவச்ச நித்ய சர்வகத ஸ்தாணுகு அச்சலோயம் சனாதனம். ஈக்குவலா புரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்கு இந்த இதை கோட் பண்றேன், நமக்கு 2வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு சுவாமி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரம்மத்தினுடைய லட்சணங்களை, பிரம்ம லட்சணம், ஆத்ம லட்சணம், அனாத்ம லட்சணம் அப்படி மிக்ஸ் பண்ணி நமக்கு காமிக்கிற ஒண்ணு இப்படி சொல்லி ஒண்ணு அப்படி சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. அங்க நம்ம பார்க்கக்கூடியது என்ன, இது நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, கத்தியால் வெட்ட முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, நிலையாக இருக்கிறது, நித்தியம், சர்வகதம், சுசூக்ஷ்மம், அவ்யயம், இத்தனை விஷயங்கள் அங்க சொல்லியிருக்கார். அதுதான் எது, பராபிரகிருதி அப்படின்னு புரிஞ்சு. நீங்க சொல்றச்சே நல்லா புரியுது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா ரொம்ப மண்டக்காயிருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு சிம்பிளா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் எதுன்னா அதுதான் பிரம்மம். ஆதாரத்தை கண்ணால பார்க்கவே முடியாது. நான் இருக்கேன், நான் எங்க அப்பா இல்லாம நான் இருப்பேனா? நிச்சயமா இருக்க முடியாது இல்ல. நேச்சுரலி ஐ நீட் அ பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லையா? அப்போ இல்ல உங்க அப்பாவை கொண்டா, அப்பதான் நீ இருக்கன்னு நான் நம்புவேன் அப்படின்னாக்க, நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னாலே எனக்கு ஒரு அப்பா, அவருக்கு ஒரு அப்பா, அவருக்கு ஒரு அப்பா, அவருக்கு ஒரு அப்பான்னு இருந்திருக்கணுங்கிறது அனுமானம். கட்டாயம் அது இருக்கணும். இல்லாம எல்லாருக்கும் அப்படிதான். நாய் எடுத்துட்டாலும், மாடு எடுத்துட்டாலும், பூனை எடுத்துட்டாலும், பன்னி எடுத்துட்டாலும் எல்லாத்துக்கும் அப்படிதான். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சோர்ஸ் இருக்கு. இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபார் ஆல் தட் இஸ் இன் த கிரியேஷன், சோர்ஸ் எது அப்படின்னா, காரணம் எது அப்படின்னா, இந்த பராபிரகிருதி தான் காரணமா இருக்கு. இந்த பராபிரகிருதி நம்ம மாயையினுடைய மாயை பிரம்மனுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு சத்துவகுணத்தில் வெளிப்படும் பொழுது கிரியேட் பண்ற ஈஸ்வரன் இருக்குல்ல, மாயையோட கிரியேஷன் தான் ஈஸ்வரன் சொல்லியிருக்கேன். அந்த ஈஸ்வரனுக்கு இந்த பராபிரகிருதி ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். ஈஸ்வரனுக்கு ஆத்மஸ்வரூபம் எது அப்படின்னா பராபிரகிருதி. அப்ப எனக்கு இத்தனை நேரம் நம்ம மாஞ்சு படிச்சது துவம்பத விசாரத்துல என்ன படிச்சோம், எனக்கு ஆத்மஸ்வரூபம் எதுன்னா பிரம்மன், தூய உணர்வு. அதே தூய உணர்வு தான் இந்த பராபிரகிருதி. அப்ப எனக்கும் தூய உணர்வு தான் ஆத்மஸ்வரூபம், ஈஸ்வரனுக்கும் தூய உணர்வு தான் ஆத்மஸ்வரூபம். என்னோட லிமிட்டேஷன் எங்கன்னா, என்னோட கேப்பபிலிட்டிஸ் ஆஸ் அ ஜீவா எனக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. என்னால இவ்வளவு தூரம் தான் பார்க்க முடியும். ஈஸ்வரன் எல்லா இடத்தையும் பார்ப்பார். அவருக்கு அப்படி ஒரு உபாதி இருக்கு. ஈஸ்வரனுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ், உபாதியில தான் டிஃபரன்ஸ். அந்த உபாதிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, இந்த உபாதிக்கு இவ்வளவு சக்தி இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஈஸ்வரனுக்கும் எனக்கும் வேதம் என்பது இல்லைங்கிறத எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம கிட்ட இருக்கிற லிமிட்டேஷன்ஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கும். இந்த லிமிட்டேஷன்ஸ் தான் நம்மளை பந்தப்படுத்துது. இந்த பந்தத்திலேருந்து விடுதலை அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த கம்பேரிசனை பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நானும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான், நானும் வந்து கோவில்ல போய் அப்படி வந்து இப்படி நிப்பேன் அப்படின்னு அப்படி சொல்றதுக்காக இதை சொல்லவே இல்லை. ஈஸ்வரன்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கோவில்ல வச்சு பார்க்கறது தான் ஈஸ்வரன் நினைக்கிறதே முதல்ல லோயர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம இப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஈஸ்வரன்கிறது எவ்ரிவேர் இந்த கிரியேஷன். அது ஒன்னும் ஒரு லொகேட்டட் இடத்துல இருக்கிறதுங்க அப்படி புரிஞ்சுட்டோம். எவ்ரிவேர் இந்த கிரியேஷன் புரிஞ்சுட்டோம்னா, எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருக்குள்ளேயும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்காருங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதுக்குதான் இந்த மாசிவ் காஸ்மிக் ஃபார்மேட்டை யோசிக்க சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்ப பராபிரகிருதி அதான் எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் ஆத்மாவாக அது அனுப்பிரவேசம் செய்து இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும். இது வந்து இப்ப நாய்க்குள்ள இல்லையா, பூனைக்குள்ள இல்லையா அப்படி இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. எந்த இடத்துல நம்ம வந்து மாயை அப்படிங்கிறத, அந்த அபராபிரகிருதி அப்படிங்கிறத தாழ்ந்ததுன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பிரம்ம திருஷ்டியில அது தாழ்ந்து.
ஏன்னா அது காரணமாக இருக்கிறது, அது தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காரணத்திற்கு காரியமாக இந்த உலகம் இருக்கிறது, இந்த சிருஷ்டி இருக்கிறதுங்கிறதுனால இது மேலானது. அந்த அந்த தாங்கிறதுங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுனால அது மேலானது அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டுமே பகவானுடைய பிரகிருதி தான் அப்படின்னு. இப்ப பிரகிருத்தின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு பிரகிருதியும் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு பரா பிரகிருதி, இன்னொன்னு அபரா பிரகிருதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏதத்யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதः பிரபவः பிரளயஸ்ததா. சர்வாணி எல்லா, பூதானி படைப்புகளும், ஏதத்யோனீனி இவற்றை இருப்பிடமாக கொண்டவை. இங்கதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஸ்லோகம் இது. இதி என்று உபதாரிய அறிந்து கொள், உபதாரய அறிந்து கொள், அகம் நான், கிருத்ஸ்னஸ்ய அனைத்து, ஜகத் உலகுக்கும், பிரபவக அனைத்து உலகுக்கும், பிரபவக உற்பத்தி ஸ்தானமும், ததா அவ்வாறே, பிரளயக லயஸ்தானமும் ஆகிறேன். இங்க பகவான் இப்போ ரெண்டு பிரகிருதி சொல்லிட்டார். வாட் இஸ் த ரோல் ஆஃப் தீஸ் டூ பிரகிருதி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்திலையும் இந்த ரெண்டு, இப்ப நாம சொல்லும் பொழுதே, போன ஸ்லோகத்தோட அர்த்தம் படிக்கும் பொழுதே நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு பூமி, இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னு பார்த்தாச்சு அப்படின்னா அதோட ஸ்தூல வெர்ஷன் வரும்போது அந்த ஸ்தூல வெர்ஷன்ல உண்மையிலேயே இருக்கிறது என்னன்னா பகவானுடைய அபரா பிரகிருதி இருக்கு. அதை தாங்குவது எது அப்படின்னா பகவானுடைய பரா பிரகிருதி அப்படின்னு சொல்ல புரியுறது. பகவான் இங்க இப்ப எப்படி சொல்லித்தரார் அப்படின்னா, சர்வாணி பூதானி எல்லா படைப்புகளும், ஏதத் யோனினி, யோனி அப்படின்னு சொன்னா பிறப்புக்கு காரணமாக அப்படின்னு அர்த்தம். இது பிறப்பிடமாக அப்படின்னு அர்த்தம். இதுதான் பிறப்பிடமாக இருக்கிறது. எது பிறப்பிடமாக இருக்கிறது? இந்த ரெண்டு பிரகிருதியும் தான் பிறப்பிடமாக இருக்கிறது. அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி. நம்ம இதெல்லாம் மாயையோட காரியம், அதனால மாயையினால உருவானது இந்த ஜெகத்து அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு மாயையை விளக்குறது அப்படிங்கறத மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறது கிடையாது. இந்த மாயையை விளக்குவது எதற்கு அப்படின்னா மாயைக்கு ஆதாரமான விஷயத்துல நாம கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக. அதனாலதான் பகவான் சொல்றார், இது ரெண்டு பிரகிருத்தினாலதான் இந்த ஜெகத் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அகம் கிருத்ஸ்னஸ்ய, இந்த அத்தனை ஜெகத்துக்கும் நான் தான் காரணமாக இருக்கிறேன். உற்பத்தி ஸ்தானமும் நானாகத்தான் இருக்கிறேன், அது லயஸ்தானமும் நானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு. நம்ம முன்னாடி 2வது அத்தியாயம் படிக்கிறச்சே ஒரு உதாரணம் படிச்சிருக்கோம். ஸ்கிரீன் உதாரணம் சொல்லியிருக்கேன் நான். ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நம்ம போய் சினிமா பார்க்கிறோம். இந்த சினிமால பல விதமான விஷயங்கள் வருது. ஒருத்தன் அழறான், ஒருத்தன் சிரிக்கிறான், ஒருத்தன் பாம்பு போடுறான், ஒருத்தன் இது பண்றான், குத்துறான், ஒருத்தன் கொலை பண்றான், ஒருத்தன் சந்தோஷமா பேசிட்டு இருக்கான், ஒருத்தன் சிரிச்சுட்டு இருக்கான். எல்லாமே நடக்கிறது. ஒரு ஸ்கிரீனுக்குள்ள பலவிதமான விஷயங்கள் நடக்குது. அந்த பலவிதமான விஷயங்களும் அந்த ஸ்கிரீன் ஒருவேளை இல்லாம இருந்ததுனாலோ, அல்ல அந்த ஸ்கிரீனுக்கு ஏதாவது ஒரு ஹானி ஏற்பட்டதுனாலோ அந்த விஷயங்கள் தெரியுமானா தெரியாது. அப்ப ஸ்கிரீன் என்ன பண்றது? அத்தனை விஷயங்களையும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய, தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் ப்ரொஜெக்டர் அணைஞ்ச உடனே எங்க போறது அப்படின்னா அந்த ஸ்கிரீனுக்குள்ளேயே அது லயமாகிடுறது. இதுவும் உபமானம் ஏகதேசக. இதுவும் உவமை ஒரு உடைத்துங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எங்கெங்க உள்ளுக்குள்ள போச்சு, அப்புறம் எங்கெங்க உள்ளுக்குள்ள வந்தது, அது லைட்டுனால தானங்க வந்தது அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. ஸ்கிரீன்ல இருந்த விஷயம் ஸ்கிரீன்லயே மறைஞ்சு போயிடும். அப்போ இந்த ஸ்கிரீன்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இது தாங்கிக் கொண்டிருப்பதாக இருக்கு. இங்க பகவான் என்ன சொல்றார்? இந்த ஸ்கிரீனும் நான் தான், அதுல வந்திருக்கிற ஆடி டான்ஸ் ஆடினது, பாட்டு பாடினது, சிரிச்சது, அழுதது எல்லாரும் நான் தான். எனக்கு அந்நியமா அங்க வேற ஒண்ணும் இல்ல, நீ ரெண்டு பாக்குறியே, ரெண்டுமே நான் தான் அப்படின்னு பகவான் சொல்ற. எப்படி அது அப்படின்னா இந்த பியூர் கான்சியஸ்னஸ், தூய உணர்வு அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சோம் இல்லையா, அதுதான் பிரம்ம, அதுதான் தூய உணர்வு, ஆத்மா அப்படின்னு படிக்கிறோம். அந்த தூய உணர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, இன்னொருத்தருக்கு இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த தூய உணர்வானது இருக்கிறது.
இந்த ஜெகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறதுனா இந்த தூய உணர்வு பரா பிரகிருதி பிளஸ் இந்த மாயையினுடைய காரியங்கள் அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இதை எப்படி சொல்லுவானா கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர் அப்படின்னு சொல்றது. மேட்டர் இல்லாம இந்த இந்த சிருஷ்டி இல்லை. ஆனா மேட்டர் தனியா சிருஷ்டி பண்ண முடியாது. மேட்டர் சிருஷ்டி பண்ணறதுக்கு கான்சியஸ்னஸ் வேணும். அப்ப கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர் டுகெதர் சேர்ந்துதான் என்ன ஆகுது இந்த சிருஷ்டி ஆகுது. இப்ப நான் ஒரு ஜீவன் இருக்கு அதோட சிருஷ்டி எப்படி ஆகுது? இப்ப என்ன எடுத்துக்கோ, நான் இப்ப எப்படி சிருஷ்டி என்னோட சிருஷ்டியுடைய டீகோடிங் என்ன அப்படின்னா தூய உணர்வு பிளஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். ஒரு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கு, பியூர் கான்சியஸ்னஸ், அதனுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல உடல் மனம் புத்திங்கிறது இருக்கு. இந்த உடல் மனம் புத்தி இந்த 3 விஷயம் இருக்கு. நான் அப்படின்னு இந்த ஃபிளஷ் அண்ட் பிளட்டா என்ன பாக்குறதுக்கு 3 விஷயம் இருக்கு. அந்த 3 விஷயத்துல உடல் மனம் புத்தி தான் வெள்ள தெரியுது. மாயையோட காரியம் அது மட்டும்தான் வெள்ள தெரியுது. இந்த வெள்ள தெரியாத விஷயம் எது? இந்த தூய உணர்வு. தூய உணர்வு தான் அந்த ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கறது. அதுதான் உயிரா இருக்கு. அந்த உயிர் வெள்ள தெரியாது. நான் பேசிட்டு இருக்கிறதுனால உயிரோட இருக்கேங்கிறது அனுமானம், அவ்வளவுதான். அதனால வெளியில தெரியறது எது? இந்த மாயையினுடைய காரியமான இந்த உடல் மனம் புத்தி தான். இதேதான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்த நீங்க பார்க்கும் போதும் எதை எடுத்துட்டாலும் அதுல இந்த 3 இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். இப்ப இந்த மாயையினுடைய மாயையை இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துலயும் மாயை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள். மாயை என்ன பண்றது? டாமினன்ட் ஆயிடுது. ஏன்னா அதுதான் வெரைட்டி பியூட்டி நாவல்டி அப்படிம்பாரு அழகா பரமார்த்தாச்சு. அப்படி ரொம்ப அழகழகா அது படைக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? ஓ நயாகரா, வாட் அ பியூட்டிஃபுல் ஃபால்ஸ், டான்ஸே இந்த பாடு எவ்வளவோ நல்லா கொட்டுறது, சிலுசிலுன்னு இருக்கு, எதெல்லாம் பாக்குறோமே ஒழிஞ்சு அது எதனால அந்த நயாகரா அந்த நீர் எதனால வரும்? அப்ப யாராவது யோசிப்போமா? நம்ம யோசிச்சா கூட நம்மள என்ன சொல்லுவாங்க, மூளை இருக்கா, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி என்ன இருக்கு அப்படின்னு நீர்ல என்ன இருக்கு? நீர்ல அந்த இறைவனுடைய இது இருக்கு, சக்தி இருக்கு. அப்படித்தானே நம்ம பார்க்க சொல்றார் பகவான். அப்படித்தான் பார்க்க சொல்ற. இறைவனுடைய சக்தி தான் நீராக இருக்கிறது. அந்த சக்திக்கு தாங்கக்கூடிய சக்தியாக இருப்பதுதான் அந்த பியூர் கான்சியஸ். இவ்வளவு தூரம் யோசிக்க சொல்றார், நுண்மையா யோசிக்க சொல்றார் பகவான். அப்போ என்ன? மாயை மறைந்த மறைப்பொருள். எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த மறைப்பொருள்னா என்ன? இந்த இது தூய உணர்வு அதுதானே உண்மையான பொருள். அந்த உண்மையான பொருளை மாயை மறைக்கிறது. மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். இப்ப நம்ம இதை படிச்சுட்டோமா? இனிமே போய் நயாகரா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்றேன். சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கு இனிமே நயாகரா பார்த்தோம்னா நயாகராவின் சிருஷ்டிக்கு காரணமான மாயைக்கு காரணமான பிரம்மன். அதுதான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நிக்கணும். சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எவ்ரிபடி. சீரியஸா இருந்தா இதுதான் நிற்கும். அப்படிதான் இருக்கும். ஒரு விஷயத்தையும் அப்படி மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். அப்பதான் அது வெளியில வரும். என்ன நினைச்சியா? நான் இப்போ மைண்ட்ல வரேன் பார். தென் இட் வில் டாமினேட் த மைண்ட். அதுக்கப்புறம் நமக்கு இந்த உலக விஷயங்கள்ல இருக்கிற ஆசையோ கீசையோ ஒண்ணுமே இருக்காது. ஒன்ஸ் அது டாமினேட் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையுமே இறைவனுடைய சிருஷ்டியா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட் கூட இந்த உடல் மனம் புத்தி என்ஜாய்மெண்ட் இல்ல, இறைவனுடைய சிருஷ்டியை என்ஜாய் பண்ற மாதிரி அந்த என்ஜாய்மெண்ட், அது வேற என்ஜாய்மெண்ட். நிச்சயமா என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கையில பகவானுடைய சிருஷ்டியை என்ஜாய் பண்ணாம வேற எதை என்ஜாய் பண்ண போறோம்? நமக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. அதை நினைத்தும் அதை உரைத்தும் இருப்பதன்றோ ஞானிகளுக்கான நீதி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இதுல கைவல்லியன் அவனுக்கு. இதை தவிர அவனுக்கு என்னப்பா வேலை? இந்த இறைவனுடைய விபூதியை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியது தானே, வேற என்ன அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப மாயை மறைக்க வல்லார்கட்கு. இந்த பாட்டு திருமூலரோட பாட்டு. மாயை மறைக்க வல்லார்கள். இப்ப நம்ம படிக்கிறோமா? குருநாதர் மூலமா இந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டா, அப்பா எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஒருத்தையும் பார்த்து நம்ம வெளியில தென்படுற விஷயத்த பார்த்து சந்தோஷப்படுறோமே, தென்படாத அந்த ஆத்மத்தை பார்த்துலாம் சந்தோஷப்படணும்னு சொல்றார். மறைக்க வல்லார்கட்கு, இந்த மாயை மறைக்க வல்லார்கட்கு. அது இல்லப்பா, அது நிஜம் இல்ல அப்படின்னு மறைக்க வல்லார்கட்கு. பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்லோகா இஸ் இந்த பாடலுடைய கடைசி வரி. காயமும் இல்லை கருத்தில்லை தானே. காயம்னா என்ன? பாடி. கருத்துனா என்ன? மைண்ட். பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸே அவன் விட்டுருவான். அவன் அந்த ஒரு எண்ணத்தையே விட்டுருவான். நான் தேகம்,
நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணத்தையே விட்டுருவான். நான் பிரம்மன். தூய உணர்வோட, இது எவ்வளவு ஆழமான பாடல்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு ஆழமா இருக்கு இந்த பாடல். இந்த திருமூலரோட பாடல் ஆழமா இல்லைன்னு சொன்னாதான் அது தப்பு. ஆனா ஆழமா இருக்கிறது எப்படி ஆழமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, அது நமக்கு குருநாதர் கொடுத்திருக்கிற ஒரு வரம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்போ இந்த கிரியேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கிரியேஷன் ஃபுல்லா இது பிரம்மன் பிளஸ் மாயா அப்படி இருக்கு பூரா. அததான் நாம இப்போ இந்த பாஷையில படிக்கணும். இந்த பாஷையை நம்ம திருப்பி திருப்பி மனசுல ஞாபகம், ஸ்லோகம் ஞாபகம் இருக்கணும். அதுக்காக வேண்டி பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு பாரு. இந்த காரணம்ங்கிறது எதுவா இருக்கு? காரணம்ங்கிறது பரா பிரகிருதி காரணமா இருக்கு. அபரா பிரகிருதிங்கிறது காரியமா இருக்கு. காரணம் ஒண்ணு இருந்தா அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். அதுதான் காரியமா இருக்கு. இப்ப இந்த கிரியேட்டர், இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் என்ன பண்றார்? வாட் இஸ் இஸ் ரோல் அப்படின்னா அங்க சொல்றார், நான் என்ன தெரியுமா பண்றேன்? நான் தான் இந்த பிரம்மன் பிளஸ் மாயா ரெண்டும் சேர்ந்த நான். இங்க யார பத்தி பேசுறாருன்னா ஈஸ்வரனை பத்தி பேசுறார். இந்த ரெண்டும் சேர்ந்த நான், என்னுடைய ரெண்டு பிரகிருதியும் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது இல்லையா ஈஸ்வரன் அப்படின்னு. அந்த ஈஸ்வரன் தான் என்ன பண்றார்? தோற்றமாக இருக்கிறார். அவரேதான் ஒடுக்கமாகவும் இருக்கிறார். எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இருக்கு, தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதக சொல்லிட்டார், கரெக்ட், அவர் தோற்றத்துக்கு சொல்லிட்டார். பிரளய கூட சொல்லிட்டார், ஆமா ஒடுக்கத்துக்கு. அப்ப இந்த ஸ்திதி இருக்கே, அப்ப நீங்க யார சொல்வேன் அப்படின்னா அதுக்கும் நான் தான்ப்பா காரணம். இது இன்பில்ட் மீனிங், அவ்வளவுதான். இப்ப அதுக்குன்னு சொல்ல வேண்டிய அந்த சந்தஸ்குள்ள அவ்வளவுதான் போட முடியும், போட்டார். நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஏழு சீருக்குள்ள வள்ளுவர் எத்தனை விஷயத்தை அடக்கி வைக்கிறார். அந்த மாதிரிதான் இங்கேயும் இருக்கிற சந்தஸ்குள்ள அந்த விஷயத்த சொல்லியாச்சு, நாம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த கிரியேஷனுடைய ஆதாரம் எது? ஆதேயம் எது? ஆதாரம் இஸ் த ஃபண்டமெண்டல் ரீசன். ஆதேயம்ங்கிறது என்ன? நம்ம பார்க்கக்கூடிய அதனுடைய வெளிப்பாடு அப்படி இருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் அப்படி சொல்லு. அப்ப இது ரெண்டுமே பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, பிரம்மன் அண்ட் மாயா. தைத்திரிய உபநிஷத்துல இந்த சிருஷ்டிய பத்தி அழகா ஒரு வாக்கியம் இருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதனிடமிருந்து அனைத்தும் வெளிப்படுகிறதோ. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கேயுமே இது உருவாக்கப்படுறதுன்னு சொல்லவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஈஸ்வரன் உருவாக்கப்படுபவர் அல்ல, ஜீவர்கள் உருவாக்கப்படுபவர்கள் அல்ல. இதெல்லாம் சட்டிலான விஷயம். இதெல்லாம் சொன்னாதான் நமக்கு திங்க் பண்ண தோணும். இது உருவாக்குறது இல்ல, இது வெளிப்படுகிறது. மாயை வெளிப்படும் அப்பொருள். இங்கேயும் பார்த்தோம் நம்ம இல்லையா, மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். பிரம்மன் எவர் எக்ஸிஸ்டிங், அதனால வெளிப்படும்ங்கிறது சொன்னோடனே புரியுது. இங்க எல்லாமே ஜீவனும் என்ன? ஜீவனும் அனாதி அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம். ஜீவன் இந்த உடம்புல இருக்கும் போதுதான் ஜீவனே தோற்றுவிச்சாங்கப்பா, இப்பதான் புதுசா செஞ்சிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. இது எத்தனை ஜென்மாந்திரமா இருந்து எத்தனை யோனிக்குள்ளெல்லாம் போயிட்டு வெளியில, யோனின்னா என்ன? பிறப்பு காரணம். எத்தனை யோனிக்குள்ளெல்லாம் போயிட்டு வெளியில வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. நான் அந்த ஜீவனுக்கே அது தெரியாது. அது அத்தனை அடி உதப்பட்டு நல்ல நல்ல ஷேப் பண்ணி இப்ப கீதை பிடிக்க உட்கார்ந்துருத்து. ஏன்னா இதுக்கு இது போதும் தோணிடுது. அப்பாடி எத்தனை உடம்பு, எத்தனை கர்ப்பப்பை, எத்தனை தடவை நான் இருட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பேன், போதும்டா சாமி, எனக்கு இதுக்கு மேல வேண்டவே வேண்டாம். இந்த ஜீவனுக்கு பிரக்தி வரும் பொழுதுதான் அதுக்கு கிடைக்கிறது கீதைங்கிற ஒரு விஷயம். இல்லைன்னா எங்க கிடைக்கும்? கிடைக்காது. அதனால இது அனாதிங்கிறத எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது எத்தனையோ காலமாக இது இருக்கு, ஜாயந்தேங்கிறதுக்காக சொல்ல. இது வெளிப்படுகிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, இந்த அனைத்து பூதங்களும், பூதங்கள் அப்படின்னா ஆல் இந்த கிரியேஷன் அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதனால இது எல்லாம் சர்வைவ் ஆகுது? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதக பிரபவ பிரளயஸ்ததா அப்படின்னு சொன்னா, இது இங்க இது உபநிஷத்துல சொல்லியிருக்கிற விஷயத்தை தான் இங்க பகவான் சொல்றார். முன்னாடியே சொன்னேன் நான், இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் உபனிஷதிக் வெர்சஸ் அப்படின்னு. அதனால இந்த உதாரணத்தை இந்த கோட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஜீவந்தி, இதனால இது சர்வை வரதோ. எது பிரயந்தி அபிசம்விஷந்தி, எது பிரயந்தி அபிசம்விஷந்தி அப்படின்னா எதில் அனைத்தும் ஒடுங்குகிறதோ. அப்ப என்ன சொன்னாருங்க? நான் தான் பிரபவ காரணம், நான் தான் பிரளய காரணம், நான் தான் தோற்றத்திற்கு காரணம், நான் தான் ஒடுக்கத்திற்கான காரணம், இடம் எல்லாம் நான் தான் அப்படின்னு.
இந்த இதுல இன்னொரு உபநிஷத்துல வரும், சோ அகாமயத பகுஸ்யாம அப்படின்னு, பகுஸ்யாம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிரம்மமானது நினைத்தது, அது நான் பலவாகிறேன் அப்படின்னு அது நினைத்தது. நம்ம முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், ஸ்பைடர் எக்ஸாம்பிள். எப்படி வந்து அந்த எட்டுக்கால் பூச்சி தன்னுடைய உடலிலிருந்தே ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு தானே தன்னுடைய கூட்டை கட்டுகிறதோ, கூட்டை கட்டக்கூடிய அறிவும் அது எட்டுக்கால் பூச்சி இதுதான். அந்த கூட்டை கட்டுவதற்கான பொருளும் அந்த எட்டுக்கால் பூச்சி இதுதான். அப்போ இங்க என்ன, பொருளும் சரி அறிவும் சரி ரெண்டுமே ஒரே சோர்ஸ்ல இருந்து வர முடியுங்கிறதுக்கு தான் அந்த எட்டுக்கால் பூச்சி உதாரணத்தை உபநிஷத் சொல்றது. அந்த மாதிரி இந்த பகவான் தான் இந்த இந்த கிரியேஷனுக்கான காரணமாகவும் இருக்கிறார், அதனுடைய சப்ஸ்டன்ஸாவும் இருக்கார், அது அதனுடைய சர்வைவலுக்கு காரணமா இருக்கார், அதுக்கப்புறம் அது ஒடுங்கறதுக்கும் அவர் தான் காரணமா இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு, அபின்ன விவர்த்த நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார். திரும்ப திரும்ப ஏன் இதே வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 10-20 தடவை சொன்னா கூட இந்த விஷயம் மைண்டுக்குள்ள போய் உட்காராது. நான் திரும்ப திரும்ப சொல்றது யாருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சீரியஸா இனிமே பிறவியே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திரும்ப திரும்ப சொல்றது ரொம்ப பிரயோஜனப்படும். கேஷுவல் லிசனர்ஸுக்கு இது தேவையில்லைன்னா தே கேன் ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட். அதனால ஏன்னா நமக்கு தெரியாது யார் கேஷுவல் லிசனர், யார் சீரியஸ் ஸ்பீக்கர், இதெல்லாம் உட்காந்து நம்ம டெஸ்ட் வச்சா எடுத்தோம், அதெல்லாம் கிடையாது. அதனால திரும்ப திரும்ப சொன்னா சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கு ரொம்ப தேவையா இருக்கும். ஏன்னா எனக்கு தேவையா இருந்தது, இந்த தேவையா இருந்தது பிரயோஜனம் அடைஞ்சதுனால அதை திரும்ப திரும்ப சொல்றோம். பிரம்மன் எப்படி இருக்கு, பிரம்மன் அபின்ன விவர்த்த நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறது. எல்லாம் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் டஃப் மாதிரி தெரியும், ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லாத வார்த்தைகள், அவ்வளவுதான். அபின்னு இந்த பிரிவுகள் இல்லாத ஒன்னா ஒரே மாதிரி சொல்றோம். எப்படி சொல்றோம், விவர்த்த மாற்றமே இல்லாத, நிமித்த இன்டெலிஜென்ட் காஸ், உபாதான மெட்டீரியல் காஸ், எல்லாமே பிரம்மன் தான். இது எல்லாமே இதுல ஒண்ணுல பிரம்மன் இருக்கு, ஒண்ணுல பிரம்மன் இல்லன்னு இல்ல, அதனாலதான் அபின்ன அப்படின்னு சொல்றோம். எல்லாத்துலயும் இருக்கிறது பிரம்மன் தான், எல்லாமா இருக்கிறது பிரம்மன் தான் அப்படின்னு. அப்போ இந்த நேச்சர், இப்ப பிரம்மனை வந்து பொதுவா 2 விதமா சாஸ்திரம் வந்து நமக்கு புரிய வைக்கும். பிரம்மனை இன்னதுன்னு சுட்டி காட்ட முடியாது. இதோ இந்த கருப்பா குண்டா மீச வச்சுட்டு இருக்கே அதான் பிரம்மன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னு ஒண்ணு கிடையாது, ஏன்னா அதுக்கு உருவமே கிடையாது. அந்த உருவம் இல்லாத ஒரு விஷயத்த நான் எப்படி வந்து மனசுல உருவகப்படுத்திக்கிறதுக்கு நான் எப்படி தூண்டுறது? அப்ப என்ன பண்ணணும்னா, ரெண்டு விதமா அதை பண்ணறதுக்கு முயற்சி பண்றது. ஒண்ணு வந்து அதோட ஸ்வரூப லட்சணத்தை சொல்லி முயற்சி பண்ணும் சாஸ்திரம். இன்னொன்னு வந்து தடஸ்த லட்சணம் அப்படின்னு அர்த்தம். தடஸ்த லட்சணம்னா அது இது மாதிரி எல்லாம் காரியம் பண்றதுப்பா, அது ஆம்னேஷியன்டா இருக்கு, அது ஆம்னி பிரசன்டா இருக்கு, அது அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்த ஆனந்த பூர்த்தியாகி தன் அருள் வெளிக்குள்ளே அப்படின்னு எல்லாம் அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு ஓ அப்படி இருக்கா அப்படின்னு தோணும், அப்பவும் புரியாது. அதோட நேச்சரை சொல்றேன் அப்படின்னா, அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ சோஷியேவச்ச அப்படின்னு எல்லாம் சொல்லி, அது அக்ராஹியம் அச்சக்ஷு ஸ்ரோத்திரம் எல்லாம் சொல்லி அதோட நேச்சரை சொல்றேன் நான். அப்படி சொல்லி இல்ல இந்த தடஸ்தத்தை சொல்லி எப்படியோ ஒரு வழியில இந்த பிரம்மனை புரிய வைக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்களை, அனுபவித்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் மூலமாக அனுபவத்திற்கும் பார்வைக்குமே வர முடியாத, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அந்த தூய உணர்வை சாஸ்திரம் கருணையோட நமக்கு பலவிதமான வார்த்தைகள் மூலமாக சொல்றது. அதனாலதான் வாக்குக்கு எட்டாது அப்படின்னு சொல்லிடுறது, முதலியே வாக்குக்கு எட்டாது அப்படின்னு. ஆனா வாக்குக்கு எட்டாதத வாக்குனாலதானே அது காமிக்கிறது. அப்ப எந்த வாக்கு கரெக்ட் அப்படின்னு கேட்பான் கைவல்ய நவநீதத்துல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த செக்ஷன். அப்ப அவர் சொல்லுவார் குரு, அது ரெண்டுமே உண்மைதான்ப்பா, ஏன்னா மறைகள் பொய்யாது கேளாது. அதுதான் ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்ற ஒரு விஷயத்துலதான் இந்த சாஸ்திரம் வந்து நிக்கிறது, வேற எதுலயும் கிடையாது. அந்த தாரியத்தேவே எது தெரியுமா, ஸ்ரத்தா தான் ஆக்சுவலா. ஸ்ரத்தையினாலதான் இது அனைத்தும் தாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால இப்ப நம்ம இந்த மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கிரியேட்டரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, கிரியேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட்டர் மாறிடுவார், அவருக்கு ஒரு 2 கிலோ வெயிட் குறைஞ்சிரும், பாவம் எல்லாரும் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவர் தான் எல்லாமே. அவர் மாறாமல் அவர் மாறாமல் தன்னுடைய அறிவை கொடுத்து மாயையின் மூலமாக இந்த அனைத்து கிரியேஷனையும் பண்ணியாச்சு, அவ்வளவுதான்.
அப்போ இந்த பராபிரகிருதி இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள் நான் சொல்றேனே, இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த அபராபிரகிருதி எவ்வளவு கிரியேட் பண்ணிட்டே இருந்தாலும், இன்னும் எத்தனை இப்ப கலியுகத்துக்கு இத்தனை வருஷங்கிறா, கிருத்தயுகத்துக்கு இத்தனை வருஷங்கிறா, எல்லா புராணங்கள்ல ஏகப்பட்ட கணக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளவு வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் அது லயமாகும், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரம்மாவுக்கு இத்தனை இத்தனை ஆயுசு காலம், அந்த பிரம்மா முடிஞ்ச உடனே அடுத்த பிரம்மா, இது நிறைய விஷயம் படிக்கிறோம். இது எல்லாமே எதை சேர்ந்தது யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே எதை சேர்ந்தது? மாயையை சேர்ந்தது. மாயைக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத, தனக்குன்னு ஒரு தனி இருப்பு சக்தி கூட இல்லாம அந்த ஜடமா இருக்கிற மாயை இந்த இரவல் வாங்கின சக்தியை வச்சிருந்து இத்தனை காரியம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனா இந்த பிரம்மன் எப்படி இருக்குன்னா, இது இத்தனை காரியம் பண்ணும் பொழுது கூட இந்த சக்தியை கொடுத்ததுனால இதுக்கு ஏதாவது குறைஞ்சுதானா? குறையல. அதுதான். இது வெறும் ரிஃப்ளெக்ஷனை வச்சுதான் வேலை பார்க்குது. இந்த ஒரு இப்ப நான் இருக்கேன், கண்ணாடியில என்னோட பிரதிபிம்பம் தெரியுது. என்ன கண்ணாடியில என் பிரதிபிம்பம் தெரியும். சில பேர் குழந்தைகள் எல்லாம் சொல்லுவா, அடிக்கடி கண்ணாடியை காட்டாத, அதுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு. அது குழந்தைகளுக்கு ஒரு திருஷ்டி பட்டுரும், இல்ல ஏதாவது ஆகுங்கிறதுனால சொல்றேன். ஆனா ஜென்ரலி யோசிச்சு பாருங்க, கண்ணாடியில பாக்குறதுனால நமக்கு என்ன தேஞ்சா போறோம்? அப்படி தேஞ்சாதான் நல்லா இருக்குமே, வெயிட்டாக குறையும் அட்லீஸ்ட். அது கூட நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நம்ம ரிஃப்ளெக்ஷன்னால ஒரிஜினலுக்கு ஏதாவது ஹானி ஏற்படுமா? ஏதாவது சேதாரம் ஏற்படுமா? ஒண்ணுமே ஏற்படாது. அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த இந்த விஷயத்த எவ்வளவு ரிஃப்ளெக்ஷன், எவ்வளவுதான் இந்த ரிஃப்ளெக்ஷன்னால கிரியேட் ஆயிருந்தாலும் அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கே, அந்த பராபிரகிருதி இருக்கே, அது எதனாலையுமே பாதிக்கப்படாமல் அப்படியே இருக்கு. இதெல்லாம் ஏங்க சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? பராபிரகிருதி, அபராபிரகிருதி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். நான் அடிக்கடி சொல்றது. ஏன்னா இதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வச்சுட்டே இருந்தா தான் எதுக்கு படிக்கிறோங்கிறதே புரியும். இதை எதுக்கு சொல்றது அப்படின்னா, இந்த பராபிரகிருதி மாறல மாறல மாறலன்னு காட்டுறோம் இல்லையா, அதோட தான் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நான் இந்த பராபிரகிருதியோட தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நான் போய் இந்த அபராபிரகிருதியோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அழியக்கூடிய இந்த ஜெகத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணி, ஜெகத்னா இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் த லிவிங் பீங்ஸ், ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா நான் துக்கத்துல தான் இருப்பேன். துக்க சாகரத்துல இருப்பேன். சாதாரண துக்கம் இல்ல, துக்க கடல்ல மூழ்கி போயிடும். அப்ப நான் என் துக்கமே வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? அழிவே இல்லாத பெரும் பொருளோட தானே நான் என்ன ஐடென்டிஃபை பண்றேன். அதுக்காக சொல்றோம், இந்த பராபிரகிருதி என்பது அழிவே இல்லாதது. இது விவர்த்த உபாதான காரணமாக இருக்கிறது. மாயை எப்படி இருக்கு? பரிணாமி உபாதான காரணமாக மாயை இருக்கிறது அப்படின்னு. இன்னொரு ஸ்லோகம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அது கொஞ்சம் பெருசு, அந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. நம்ம மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களோட கருத்தெல்லாம் அடுத்த சத் சங்கத்துல நம்ம படிக்கணும். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத் சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்டு மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, பொய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு